உலகப் புகழ்பெற்ற திருப்பதி கோவிலுடைய பிரமிக்க வைக்கும் ரகசியங்களும் அதன் வழிபாட்டு முறைகளையும் பற்றி நாம் அறிந்து கொள்வோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெயகணேஷ் விலாகில் திருப்பதியில் பலரும் அறியாத சமையல் கட்டு பற்றிய சில விவரங்களை நாம் அறியலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் அன்னதானத்திற்கும் பிரசாதத்திற்கும் மிகவும் பிரசித்தி பெற்றது. திருப்பதியின் சமையல் கூடம் மிக பெரியதாகும். அங்கு போடப்படும் பிரசாதங்களும் அன்னதானங்களும் மிகவும் விசேஷமானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும். திருப்பதி கோவிலில் பக்தர்களுக்காக தினமும் பல வகையான பிரசாதங்கள் தயார் செய்யப்படுகின்றன. அவற்றுள் மிக பிரசித்தமானது திருப்பதி லட்டு. மக்கள் விரும்பி வாங்குவதும் இந்த திருப்பதி லட்டைத்தான். அதை தவிர திருப்பதியில் பொங்கல், மிளகாரம், மிளகு வடை, சித்ரான்னங்கள் என்று சொல்லக்கூடிய புளி சாதம், தயிர் சாதம், மிளகு சாதம், சர்க்கரை பொங்கல், ஜிலேபி, அதிரசம், போளி, அப்பம், லட்டு, பாயசம், தோசை, கேசரி, இத்தனை பிரசாதமும் திருப்பதியில் தினமும் பெரிய அளவில் தயார் செய்யப்படுகின்றன. விதவிதமான பிரசாதங்கள் பக்தர்களுக்கு கிடைத்தாலும் திருப்பதி ஏழுமலையானுக்கு தினமும் நைவேத்தியம் செய்வது தயிர் சாதம் மட்டுமே. திருப்பதி கோவிலில் இன்றளவும் நிகழ்ந்தோறும் ஒரு சரித்திர நிகழ்வு இது. திருப்பதி பெருமாளை பணக்கார கடவுள் என்று சொல்வோம். அவருடைய வசதிக்கு வைரம், வைடூரியம், தங்க பாத்திரம் என்று பலவிதமான பாத்திரங்களை வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய முடியும். ஆனால் மண் சட்டியை தவிர வேற எந்த பாத்திரமும் நைவேத்தியத்திற்கு குலசேகரப்படியை தாண்டி செல்லாது. புதிய ஒரு மண் சட்டியில் ஏழுமலையானுக்கு தயிர் சாதம் மட்டுமே தினமும் நிவேதனம் செய்யப்பட்டு வருகிறது. ஏழுமலையானுக்காக கோவிலில் தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குகிறார்கள். அந்த புதிய மண் சட்டியில் தயிர் சாதம் தவிர வேற எந்த நைவேத்தியமும் கோவிலில் உள்ள கர்ப்ப கிரகத்திற்கு செல்லாது. பெருமாளுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும். தெய்வ திருவுருவச் சிலைகளில் எந்த சாத்வீகமான சாந்தமான தெய்வத்தின் திருவுருவச் சிலையிலும் கையில் ஒரு ஆயுதமாகிலும் இருக்கும். ஆனால் ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் எந்த ஆயுதமும் கிடையாது. அவர் நிராயுத பாணி. அதனால்தான் நம் முன்னோர்களால் தமிழ் இலக்கியத்தில் வெறுங்கை வேடன் என்று அழைக்கப்பட்டார். திருப்பதியின் சிறப்புகளில் மற்றொன்று புஷ்கரணி. ஏழுமலையானின் அபிஷேக நீர் குழாய் மூலம் புஷ்கரணியில் கலக்கிறது. ஆகவே இது புனிதமான நீராகும். இங்கே குளித்துவிட்டு நீரில் நின்றபடியே இரு கைகளாலும் தண்ணீரை எடுத்து குளத்திலேயே விட வேண்டும். இது ஒரு விசேஷ வழிபாடாகும். இது போன்ற பிரமிக்க வைக்கும் திருப்பதியின் சிறப்புகளை மற்றொரு காணொளியிலும் காணலாம்.